இந்திய தமிழ் சேனல் சார்பாக எல்லாத்தையும் வரவேற்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன். நம்ம சிம்பு நடித்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்க படம் தான். இந்த படத்தை பற்றி ஒரே வரியில் சொல்லணுன்னா, இது ஒரு காலம் கடந்த காவியம். இதைத்தான் நான் ஃபஸ்ட்டு மைண்டில் எனக்கு தோணுச்சு. அதை தான் உங்ககிட்ட பதிவு பண்ண விரும்புகிறேன். வாங்க படத்தோட விமர்சனத்துக்குள்ளே போவோம். முதல் சீனே பார்த்தீங்கன்னா, சிம்பு சிறையிலேருந்து தப்பிக்கிறாரு. அந்த சீனை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதாவது தெலுங்கு நடிகர் நம்ம லெஜண்ட் பாலகிருஷ்ணா இருக்கார் இல்லையா, அவருக்கு பக்காவான டஃப் கொடுக்கக்கூடிய ஒரே ஆள்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சிம்பு மட்டும்தாங்க. அந்த மாதிரியான ஒரு சீன் இந்த படத்தில் இருக்குது. முதல் ஓப்பனிங் சீனே, அதாவது சிறையில் இருக்க எல்லா கைதியும் சர்க்கஸில் வேலை பார்த்துருப்பான் போல். எல்லா பயிலும் படப்படப்படன்னு ஒரு மாதிரி முக்கோண ட்ரையாங்கில் ஷேப்பில் எகிப்து பிரமிட் மாதிரி நிற்கிறாங்க. நம்மளால் கெத்தாக அது மேலே ஏறி அப்படியே அந்த ஜெயில் வாசக்காவை தாண்டி எஸ்கேப் போகிறாரு. இதுதான் முதல் சீனு. சரி, இதோட முடியுதா அப்படின்னு பார்த்தா, அவர் ஊருக்கு போகிறாரு, அவங்க சொந்த ஊருக்கு. சொந்த ஊரில் என்னடானா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது. மேலே ஒரு கயிறு மாதிரி இருக்குது, குச்சி கட்டியிருக்காங்க, கொடி எடுக்கணும். ஊரில் இருக்க பூரா பயலும் சர்க்கஸில் போயிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. அவங்களும் அதே மாதிரி தான் கையெல்லாம் கோத்துக்கிட்டு நிற்கிறாங்க. டப்பட்டப்பட்டப்பட அந்த கையில் ஏறி அந்த கொடியை பிடிச்சி எடுக்காரு. அங்கே தொடங்குது பாட்டு, ரத்தம் என் ரத்தம்னு ஒரு பாட்டு. அப்படியே நமக்கு ரத்தம்லாம் திருச்சி வருது. சரி, ஓகே, சரி படம். இதுக்கப்புறமா அது ஸ்ரேயா டக்குன்னு ஒரு சைடில் காட்டுறாங்க. அந்த ஸ்ரேயாக்கிட்ட ஏதோ ரொமான்ஸ் மாதிரி ஏதோ பண்ணுறாரு. ஓகே, நமக்கு அந்த சீனில் அப்புறம் படம் கொஞ்சம் நல்லா போகும் போல் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு கட்டத்தில் ஆப்போசிட் குரூப்பு கூட மாட்டுறாரு. மாட்டி சும்மா சதக்குன்னு எல்லாத்தையும் நம்ம கேக் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்காரு. அதாவது புதுப்பேட்டை படத்தில் கூட நம்ம இவ்வளோ வயலன்ஸ் பார்த்துருக்க மாட்டோம். அப்படியான ஒரு வயலன்ஸு. கடைசியில் பார்த்தா நண்பன் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு டயலாக் விடுறாரு. அப்படியே நமக்கெல்லாம் அந்த டைம்லேயே சரி ரைட்டு முடிஞ்சு போச்சுடா சோழி அப்படின்னு நம்ம உட்காடுறோம். திடீர்னு ஒரு கட்டத்தில் ஜெயிலேருந்து அப்படி வெளியே வர்றது எதுக்காக வராருன்னு பார்த்தா, இந்த ஃப்ளாஷ்பேக்கில் இவங்க லவ் பண்ணியிருக்காங்க. இந்த லவ்வை வந்து சேர்த்து வைக்கணும், அவங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் போகிறாங்க. அப்புறம் அவருக்கே மனசு மாறிடுது. வேணாம், இந்த பொண்ணோட வாழ்க்கையாக நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. நம்மளும் இந்த மாதிரி தேட்டர் நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு கொஞ்சம் நினச்சிருந்தாருன்னா படம் நல்லா இருந்திருக்கும். பட் எனிவே, அப்படி நினச்சி அந்த பொண்ணை விட்டுட்டு துபாய் போகிறாரு. பட் இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இதுலேருந்து தான் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன காமெடி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ஒய்ஜி மகேந்திரன், அப்புறம் நம்ம இவர் வினய் தாண்டி வருவாயா கணேஷ், இவங்கெல்லாம் கொஞ்சம் காமெடி பண்ணுறாங்க. பட்டு கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் சிரிக்கணும், அந்த மாதிரி தான் இருக்குது. அடிக்கடி முடி சிக்கு விழுந்துடும் போல இருக்குது. ஆகுனா இப்படிங்கிறாரு, அந்த முடியை எடுத்து விட்றாரு. கேட்டால் சிறப்புங்கிறாரு. யாராவது இந்த சிக்கு எடுக்கிற சீப்பை எடுத்து கொடுத்ததா கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். கொஞ்சம் நிம்மதியாக மனுஷன் சுற்றிட்டு இருந்திருப்பார். இது பரவாயில்லைங்க. ஒரு சீனில் போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் கொலை பண்ணி அவர் கூடவே இருந்த ஒருத்தர் வந்து அவர் கேங்கில் இருந்த இன்னொரு பார்ட்டி வந்து இவரை போட்டு கொடுத்துட்றாங்க. அதனால் போலீஸ் கைது பண்ணுறாங்க. அந்த இடத்துல போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரேயாவுக்கு ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு போகிறாரு. அப்போ கூட கை ரெண்டும் கை கட்டி போட்டிருக்கு, அதாவது லாக் போட்டிருக்காங்க. அந்த லாக்கை வச்சு ரெண்டு கையை வச்சுட்டு சிறப்புங்கிறாரு பாருங்க. அந்த இடத்துல அப்படியே தெரிச்சிட்டோம் பா அப்படின்னு ஆகி போச்சு. அதுக்கப்புறம் துபாய் போகிறாரு. துபாய் போயிட்டு என்னவோ டான் ஆகிடுறாரு. அந்த டான் ஆகிற சீன்லாம் எதுவும் காட்டவே இல்லை, இவங்க காட்டுறதே கிடையாது. ஆனால் அந்த டான் எப்படி ஆனாங்கிறத வந்து நமக்கு கஸ்தூரி மூலமாக சொல்கிறாங்க. அது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவுக்கு கம்பேக் கஸ்தூரி. அவங்க என்ன வராங்கன்னா, துபாய் சீக்ரெட் சர்வீஸில் இருக்க ஒரு ஏஜெண்ட்டாக வராங்க. அவங்க தான் இன்ட்ரோ சீனில் வந்து ஒரு சீன் போர்ஷன் படுத்திருப்பாங்க. அந்த போர்ஷனை பார்த்தோன்னே நமக்கு படம் வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்னு நினப்போம். பட் அடுத்த ஆஃப்லேயே பார்த்தீங்கன்னா நம்மால் பாலகிருஷ்ணா அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருப்பார். அந்த மாதிரியான ஒரு படம். சரி, இப்போ இவங்க ஏன் இந்த சீக்ரெட் சர்வீஸ் தேடுறாங்க, என்ன கதை, எங்கே போகுது, துபாய்ங்கிறாங்க, அப்புறம் திருப்பிங்கிறாரு. ஆனால் அங்கே துபாயில் இந்த மாதிரி டான் ஆகி போலீஸ் தேடுறதுனால சடனாக அவர் வந்து சென்னைக்கு வந்துடுறாரு. சென்னையில் பார்த்தீங்கன்னா பேர் அஸ்வின் தாத்தாவாக மாறிடுறாரு. அது வரைக்கும் மதுரை மைக்கேலாக இருந்தவர் இப்போ வந்து பேர் அஸ்வின் தாத்தான்னு மாறிட்டு ஸ்ரீதேவி குடியிருந்த வீட்டை அவங்க ஏதோ வாங்கி அதில் அவங்க 3 பேரும் இருக்காங்க. அதாவது யார்னா மொட்டை ராஜேந்திரன், விடிவி கணேஷ், சிம்பு. இங்கே வந்து 2வதாக கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அவருக்கு ஒரு 55 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலாம் என்ன வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, விஜயகுமார் வந்து திடீர்னு அவர்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி சொல்லிட்டு வந்து இன்விடேஷன் கொடுக்குறாரு.
சிம்பு கேட்குறாரு உங்கள் பையனுக்கு கல்யாணமா அப்படிங்கிறாரு. இல்லைங்க எனக்கு தான் கல்யாணம், நான் இன்டர்வியூ பேப்பரில் கொடுத்துருந்தேன், ஆடு கொடுத்துருந்தேன், அந்த ஆடில் பார்த்து வந்தாங்க, அப்போ தான் இந்த பொண்ணு மாட்டிச்சு அப்படிங்கிறாரு. இதை பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஆசை வருது. அவரும் என்னடானா உடனே நமக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆடு கொடுக்குறாரு. அந்த ஆடு மூலமாக வரவங்க தான் தமன்னா. பட் யாருக்காக அவங்க வராங்கன்னு பார்த்தா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. கோவை சர்லாவுக்காக இவங்க வராங்க. இவங்க லவ்வுக்காக வரல, கோவை சர்லாக்காக வராங்க. இப்போ இவரும் ஏதோ ஏதோ பல பல சீன்கள்லாம் பண்ணுறாரு, பல சேட்டைகள்லாம் பண்ணுறாரு. பண்ணி எப்படியோ கிட்டத்தட்ட தமன்னாவை லவ் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு சீன் போகுது. ஒரு கட்டத்தில் தமன்னா வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க, எனக்கு நாளைக்கு எங்கள் அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனு, அதில் நான் வந்து என்னோடய லவ்வை அனௌன்ஸ் பண்ண போகிறேன், தயவு செஞ்சு நீங்களும் வந்துடுங்க அப்படிங்கிறாரு. உடனே நம்ம சிம்பு என்ன நினச்சாரு, ஒரு நம்மளை தான் சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுட்டு ஒரு பக்கா ப்ரிப்பரேஷனாக போகிறாரு. அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு வருது. அந்த ட்விஸ்ட்டு இன்னும் ஒரு மிரட்டலாக இருக்குது. அந்த ட்விஸ்ட்டை நீங்கள் படத்தில் போய் பாருங்கள், அதை உங்கள் பொறுப்புக்கே விட்டுறேன், அதை பற்றி நான் சொல்ல வரல. இதெல்லாம் கூட மன்னிச்சு விட்டுறலாங்க. ஆனால் கடைசியில் கிளைமேக்ஸில் அடுத்த பாட்டுக்கான லீடு கொடுக்குறாரு பாருங்கள், ஒரு வசனம் பா அப்படின்னு ஆகி போயிடுது. இதில் நம்ம இவர் வேற, ஜிவி பிரகாஷ் வேற, அவர் ஒரு டைலாக் சொல்கிறாரு. காமெடிக்கெல்லாம் நடுவில் நம்ம டேரக்டர் ஒரு காமெடி பண்ணியிருப்பார். அதாவது கேஎஸ் ரவிக்குமார் மாதிரி அவர் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருப்பார். தமன்னாவோட கேரக்டரு ரம்யான்னு படத்தில் இருக்குது, ஆனால் இவர் அந்த சீனில் வந்து தமன்னாட்டு இருப்பார். அதுக்கு மேலே ஒரு காமெடியான சீனு. கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு சில டைலாக் விடுறாரு. அதாவது என்னென்னா, நான் ஏன் துடிக்கணும், அவளை துடிக்க விட்றேன், நான் ஏன் கதறணும், அவளை கதற விட்றேன். இவர் அவளைன்னு சொல்கிறாரா இல்லை படம் பார்க்க வர நம்மளை சொல்கிறாரா அப்படிங்கிறது புரியல. அந்த மாதிரியான ஒரு டைலாக்கு, அந்த மாதிரியான ஒரு படம். கண்டிப்பாக இதோட செகண்ட் ஹாஃப் வரும், இதையும் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். இதை ஒரு கிரிட்டிக் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு போய் பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப 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 என்ஜாய் பண்ணுவீங்க. சிம்பு ஃபேன்ஸ் சத்தியமாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, அதில் மாற்றமே கிடையாது. படத்துக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாட்டு வருது. அதாவது ரொம்ப ஒரு டைலாக்ஸாக பேசி அப்புறம் நைட்டு மட்டும் நீ காதல் பண்ணால் போதும் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த ஒரு பாட்டுக்காகவே படத்தை பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு பாட்டு. தமன்னா முழுக்க முழுக்க சூப்பராக வராங்க. ஒரு பார்பி டால் மாதிரி இருக்காங்க படத்தில். அந்த அவங்க வர சீன்ஸும் சரி, கோவை சர்லா வர சீன்ஸும் சரி, படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு ஹியூமர் ஃபேக்டர் இருக்குது. ப்ளஸ் மொட்டை ராஜேந்திரன் அந்த செகண்ட் ஹாஃபில் பண்ணுற கொஞ்சம் சில காமெடி, குறிப்பாக காமெடி பார்த்திங்கன்னா மொட்டை ராஜேந்திரனும் கோவை சர்லாவும் சேர்ந்து தள்ளி போகாத பாட்டோட ரீமிக்ஸ் வெர்ஷன் தரமாக இருக்குது. அந்த ஒரு சீன் ப்ளஸ் தமன்னாவோட டான்ஸ் ப்ளஸ் தமன்னாவோட ஆக்டிங், அதுக்காக பார்க்கலாம். மற்றபடி படம் வந்து உங்கள் பொறுப்புக்கே விட்றேன். நீங்கள் எந்த மனநிலையில் படத்தை போய் பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரசிக்க முடியும். நான் வந்து ஒரு கலாய்க்கிற மூடோடையே போய் போனேன், இல்லை படத்தை முழுசாக ரசித்தேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி போய் என்ஜாய் பண்ணுங்கள். தயவு செஞ்சு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வேணாம். ஆனால் முழுக்க முழுக்க சிம்பு படம் தான் இது. முழுக்க முழுக்க சிம்புவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மட்டும்தான். ப்ளஸ் தமன்னா அங்கங்கே எல்லா இடத்துலையும் காமெடி தெரிக்குது, இல்லைன்னு சொல்ல. காமெடி வந்து ஒரு சில இடங்கள் நல்லாவே இருக்குது. பட் மேஜர் போர்ஷன் ஃபெயிலியர் தான். பட் ஆனால் நீங்கள் ஒரு கலாய்க்கிற மனநிலையோட போனீங்கன்னா கண்டிப்பாக படத்தை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான சீன்ஸ் நிறையா இருக்குது. குறிப்பாக மீம் கிரியேட்டர்ஸுக்கு எக்கச்சக்க கண்டென்ட்ஸ் இருக்குது. தைரியமாக வச்சு செய்வாங்கன்னு நம்பலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.